ஹாய் ஹலோ வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ த பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். சாட்டர்டே எபிசோட் பிளாஸ்டா இருக்கும்னு நினைச்சேன். அப்படியே போய் எந்த செவத்துல மோதிக்கிறது அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. எப்பிலேட்டர் பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையாங்க, அதை டிஸ்கஸ் பண்றீங்க. சாண்ட்ராவை வெளில அமுச்சு விட்டுருங்க, ஏங்க சேவ் பண்றீங்க? பிபிலாம் ஷூட் அப் ஆகுது. சாண்ட்ராவை கேள்வி கேட்டாரு அவர் ஆக்சுவலாக. ஆனால் என்னன்னா கனி மேட்ரு நேத்தி தான் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஓகேவா, முந்தானேத்தியே டிஸ்கஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் முந்தானேத்தி வந்து சாண்ட்ரா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பண்ண ட்ராமா வந்து அட்ரஸ் பண்ணார் அவர். ஆனால் என்னன்னா பெருசாக அட்ரஸ் பண்ணாங்களான்னு கேட்டால் கிடையாது. சாண்ட்ராவையும் பெருசாக அட்ரஸ் பண்ணல, பார்வதியே ஏதோ ஒரு இடத்துல அட்ரஸ் பண்ணாங்க, அதுவுமே பெருசாக அட்ரஸ் பண்ணல. விஜய் சேதுபதி எல்லாரையும் ஸ்ட்ராங்கா பேசுங்கன்னு சொல்றாரு, அவரு ஸ்ட்ராங்கா பேசுறாரான்றதுதான் எனக்கு கேள்வி. ஆப்வியஸ்லி கனியோட அந்த மேட்டரை சாட்டர்டே பேசியிருக்கலாம். எப்பிலேட்டர் பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனைன்னு அதை டிஸ்கஸ் பண்ணாங்க. கானா வினோத்க்கு எங்க முடிஸ் அரைக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு அதை காட்டுறீங்க, அதை வந்து டிஸ்கஸ் பண்றீங்க. சாண்ட்ரா வந்து வீக்கெண்ட் கண்ணை சிமிட்டி ஒரு பாவமான மூஞ்சி வச்சு ஒரு நடிப்பு அள்ளி போடுறாங்க. நேத்தி முந்தா நேத்திலாம் வந்து சாண்ட்ரா வாட்டி பாவம் எதுவும் பேச முடிய மாட்டேங்குது. நேத்திலாம் வந்து எப்படி அது எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் சாரி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவங்க சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சு என்னது அன்னைக்கு அவ்வளோ தூரம் அவங்க பேசி அவங்க சொன்னதுக்கப்புறம் புரியல. நேத்தி விஜய் சேதுபதி வந்து சொன்னவொடனே அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு. அது ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. சட்டையை வச்சு அழுதுட்டு இருக்காங்கல்ல, போமா போய் உண்மையான ஆளை கட்டி பிடிச்சிக்கோன்னு வெளில அமுச்சு விட்டுருங்க. பிரஜின் வந்து எவிக்ட் ஆனப்போ வெளில ஓடினீங்க, அதை இது பண்ணல. சும்மா விஜய் சேதுபதி அழுதுகிட்டே இருந்தால் பார்க்க இதுவாக இருக்குமா அப்படின்றதோட முடிச்சிட்டிங்க அந்த இஷ்யூ. பட் சாண்ட்ரா பண்ணுறது எவ்வளோ பெரிய ட்ராமா. அந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணிட்டு அவர் வேற சொன்னார் ரொம்ப நேரம் போகுது சாண்ட்ரா பதில் சொல்லுங்கன்னு. ஸோ எடிட்ல என்ன ஆயிருக்கும் அந்த டிஸ்கஷன் எனக்கு தெரியல. 2 மணி நேரம் டிஸ்கஷன் பேர்ந்துருக்கு. அவரே சொல்லியிருப்பார் 2 மணி நேரம் இதே பற்றி பேசுறதாம்மா அப்படின்ட்டு இருப்பாரு. ஸோ சாட்டர்டே வந்து அதுதான், அதை தவிர்த்து சாட்டர்டே வேறு எதுவும் பெருசாக கானா வினோத் கேப்டன்சி பற்றி கேட்டிருப்பாங்க, அதை சொன்னாங்க. ஆனால் எப்படி சாண்ட்ராவை வந்து கொஞ்சம் கேட்டார்ல, அதை விட அதிகமாக கானா வினோத்தை கேட்டார். எனக்கு புரியவே இல்லை. ஏன் என் பார்ஷியாலிட்டி பார்க்குறாரா என்னன்னு புரியல. யாரை கேட்கணும், யாரை தெளிவாக கேட்கணுன்ற இது அவருக்கே இல்லை போல எனக்கு தெரியல. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. நேத்தி எபிசோடுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா எடுத்த உடனே இந்த கனி மேட்ரு இது மாரிம்மா அன்னைக்கு இந்த பாட்டெலாம் பாடும்போது அது அப்படி தெரியலை, உங்களுக்கு அப்படி தோணியிருக்கலாம், ஆனால் எங்கேயுமே அது அப்படி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்ரஸ் பண்ணார். அதுக்கப்புறம் தான் வந்து சாண்ட்ரா இல்லை சாரி அப்போ நான் தான் தெரியாமல் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே சாரி கனி அப்படின்னாங்க. கனி இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னே தெரியல, சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து யாருடைய கேமு யார் பாதிக்குது அந்த ஒரு டாஸ்க் வச்சாங்க. ஆமாம், அதில் வந்து ஒவ்வொருத்தவங்க எல்லாருமே அதிகமாக சொன்னது யாருன்னா பார்வதி. ஆமாம், ஏன்னா நம்மளே அதான் சொல்லிகிட்டு இருக்கோம், கமருதனோட கேமை பார்வதி காலி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். அந்த மனுஷன் நார்மலாக எதாவது விளாட்லான்னு பார்த்தா கூட இந்த அம்மா ஆரம்பிச்சிடுது தகதுன்னு. சும்மா இருந்தால் கூட சண்டை இழுத்து விட்டுடுது, இந்த ஆளு போய் மாட்டிக்கிறான். எப்படி பார்வதி செட்டு போட்ட எல்லாரும் வெளில போயிட்டாங்க, ஆனால் பார்வதி மட்டும் நிலச்சிருக்காங்கன்ற டாக்டிக்ஸ் எனக்கு புரியலை. கண்டென்ட் வேணும் அவ்வளோதான், எதுவுமே கிடையாது. பார்க்குற நமக்கு கடுப்பு தான் ஆகும், ஆனால் இவங்களுக்கு இதுதான் கண்டென்ட்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுருவாங்க. அதனால் அதை நம்ம பெருசாக எதுவுமே டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஆமாம், நேற்று பண்ண உருப்படியான ஒரு விஷயம் வந்து டபுள் எவிக்ஷன். வாரம் சில பேர் வந்து வெளியே வருது. ஆதிரை வந்து எவிக்டன்னு அது லைக் எப்படி சொல்கிறது, வெள்ளிக்கிழமையே தெரியும், ஓகேவா. ஆனால் எனக்கு வந்து எங்கே தெரியுமா கொஞ்சம் கடுப்பானுச்சு, ஃபஸ்ட்டு எஃப்ஜே எவிக்டடு. ஐயோ என்னடா எஃப்ஜேவை ஏன்டா அனுப்பிச்சி விட்டீங்க, பார்வதியை கேள்வி கேட்குற ஆள், அதாவது கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்க ஆள் அந்த ஆள் தான்டா. பார்வதி மட்டும் இல்லை, யாராவது பேசினா கூட ஓப்பனாக பேசி விட்டுறாப்புல. எனக்கு வந்து பிரவீன் எவிக்ஷன்லேருந்து எனக்கு எவிக்ஷன் வந்து ஃபேராக படலை, which means even they deserve to go. ஆனால் என்னோட டேக் என்ன அப்படின்னா, நாட் நவ். மிக்சர் சாப்பிட்ற பிள்ளைங்கள் கண்டஸ்டன்ட்கள் எல்லாம் உள்ள இருக்கும்போது அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எக்ஸிட் டிக்கெட்டை கொடுத்துருக்கணுமே தவிர நாட் எஃப்ஜே. அரோரா இருக்காங்க, சுபேக்ஷா இருக்காங்க, விக்கல்ஸ் இருக்காரு, அமித் இருக்காங்க, பார்வதி, கமருதீன், கானா, சபரி, கனி, சாண்ட்ரா 10 பேர் இருக்காங்களா, திவ்யா 11 பேர் இருக்காங்க. 11 பேரில் யாருங்கிறது அடுத்த வாரத்தில் ஏதாவது கொஞ்சம் ஃபயராக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்.
இல்லைன்னா ஒன்றும் பண்ண எனக்கு முடியாது. லிட்ரலாக ஒன்றுமே தெரில. சாண்ட்ரா வாரம் சாண்ட்ரா போவாங்கன்னா இவங்க வாரம் சாண்ட்ராவை காப்பாற்றி விடுறாங்க. எனக்கு புரியல. நான் ஆதிரை வந்து எனக்கு புத்தி இருக்கா இல்லையா அந்த பொண்ணுக்குன்னே எனக்கு தெரியல. ஏன் இல்லைங்க, ஷோ வெளில பார்த்துட்டு வந்தாங்க. நீங்கள் ஃபயராக செகண்ட் என்ட்ரியும் விளையாடலை. நல்லா பார்த்துட்டு வந்துட்டா நல்லா விளையாண்டுருவீங்களா? பிகாஸ் உங்களுக்கு இன்சைட்ஸ் கொடுக்குதுங்க. அது எவ்வளோ பெரிய அப்பர் அட்வான்டேஜ், அது ஒரு அப்பர் ஹேண்டு. தயா அதெல்லாம் விளையாட தெரிஞ்சவங்களுக்கு தான் தயா. இந்த புள்ள சும்மா வந்து ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். கானா வினோத்தை தனியாக வீட்டில் போய் எக்ஸ்போஸ் பண்ணிக்கமா வந்து நான் கானா வினோத்தை எக்ஸ்போஸ் பண்ண தான் வந்திருக்கேன். தனியாக வீட்டில் போய் எக்ஸ்போஸ் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிட் போகும்போது ஆடியன்ஸ்லாம் ஏதோ தற்குறின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணாங்கன்னு. இந்த வாட்டி வெளியே போகும்போது எனக்கு இவங்களுக்கு என்ன வேணும்னே புரியலை சார், நான் எல்லாமே பண்ணிட்டேன் சார், எனக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கொடுக்கறதுன்னு ஒரு இதை போட்டாங்க. பண்ணீங்க நீங்கள் ஏதாவதுன்னா கத்துனீங்க, பேசுனீங்க, பக்கத்தில் இருக்கவனா கிளப்பி விட்டீங்க, இங்கே ஒரு சண்டையை மூட்டி விட்டீங்க, வேற என்ன பண்ணீங்க? திவாகருக்கு மவுத் பீஸாக உள்ளே வந்தீங்க. ஆமாம் அதுமாரி வந்தீங்க. So this weekend episode was a total waste of time for the audience. எனக்கு ஒரு மனநல புரியல. அந்த உட்காந்துருக்கிற ஆடியன்ஸ் எப்படிங்க கை தட்டுறீங்க? விஜய் சேதுபதியே சொல்றாரு, நீங்க பாட்டுக்கு எதுக்காந்து தட்டி விட்டு போயிடுறீங்க அவங்க பாட்டுக்குன்னு அவருமே சொல்றாரு. இருச்சல் ஆகுது. இந்த சாட்டர்டே ஏதோ பிளாஸ்ட் ஆகும்னா எவ்வளவோ விஷயங்கள் இருந்ததுங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு. எபிலேட்டர் பிரச்சனையை டிஸ்கஸ் பண்றீங்க, எனக்கு அது இன்னும் நான் அதுலேருந்தே வெளியே வரல. பரவாயில்ல, எபிலேட்டர்னு ஒன்று தெரிஞ்சிச்சு, அது எதுக்கு பயன்படும்னு ஒன்றும் புரியலை. டபுள் எவிக்ஷனும் வந்து சப்பை. சாண்ட்ராக்கு குறும்படம் போடுறேன்னு நீங்கள் குறும்படம் போட்டால் மட்டும் என்ன ஆகிட போகுது? அது என்ன பார்க்க போகிறீங்களா திரும்பி? ஏற்கனவே பார்த்து கடுப்பாகி தான் உட்காந்துருக்கோம். இல்லை குறும்படம் போட்டு திருப்பி இன்னும் குறும்படம் போடுற அளவுக்கு கண்டென்ட் இருக்கணுமா? சும்மா குறும்படம் போட்டுருக்க முடியாது. இப்போ சபரிக்கு குறும்படம் போட்டாங்க ரைட்டா, அது கண்டென்ட்டாக இருந்துச்சு. வேற என்ன கண்டென்ட் இருக்கீங்க? ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சு விடு, அவ்வளோதான். இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற நாளைக்கு பார்ப்போம். பார்வதிக்கு வந்து அந்த இது போயிருக்கு 24 hours. ஆமா, எதுக்கு ஆதிரை கணிக்கு கொடுத்துருக்கலாம், கொடுத்துருக்கலாம். சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா அந்த மனுஷன் சொல்கிறாருல்ல, அவங்க அக்கா வந்திருக்கலாம், அவங்க அக்கா வந்தாங்கன்னா பார்வதியை போட்டு பரட்டி விட்டுருப்பாங்க. அது தவிர்த்துட்டாங்க. யா உங்க சாய்ஸ் கம்ருதீன். ஓகே, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கனி, செகண்ட் கம்ருதீன் தான். பார்வதி வாஸ் தி லீஸ்ட் டிசர்விங். ஐயா அது சும்மா எல்லாத்தையும் பண்ணி போட்டு எங்க அம்மாட்ட போய் சொல்ல போறேன்னா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் அம்மாட்ட போய் சொல்லுவீங்களா நீங்க? உங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்க நாங்க பார்க்க ரொம்ப ஆவலோட காத்திருக்கோம். சீரியஸா உங்க அம்மா வந்த பிறகு அந்த 24 hours எனக்கு என்ன ஒரு ஆசைனா, எனக்கு என்ன ஒரு ஆசைனா, சிவானி அம்மா ஒரு சீசன்ல வந்து சிவானியை காட்சி எடுத்தாங்க. அந்த மாதிரி பார்வதி அம்மா பண்ணாங்கன்னா ஷோ அங்க பீக் அடிக்கும். ரைட்டா? பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, சோ இந்த வாரம் கமருதீன் கொஞ்சம் தெளிவாக ஆரம்பிச்சிட்டாருங்க. நல்லாவே நிறைய தெளிவாக ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு காலையில இப்படியே போனா அந்த கப்பு பக்கத்துல போய் நின்றுவ, இந்த புள்ளைய தள்ளி விட்டுரு சரியா? ஸோ அதான் இன்னும் இந்த சாட்டர்டே எனக்கு என்ன தோணுனா, கிறிஸ்மஸ் வருது கரெக்டா, எனக்கு இவன் மறுபடியும் குல்லா கொடுத்துருவாளான்னு தோணுது. குல்லா கொடுத்துருவாள். இத்தனை நாள் யாருமே அந்த பேட் டச்ன்ற இதை யூஸ் பண்ணல. இன்னைக்கு காலையில ப்ரோமோல கமருதீன் அதை எடுத்துட்டு வந்து பேசுறாரு. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி திவாகர்கிட்ட பேசிட்டு திவாகர் கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு வந்து பேட் டச் கிட்டச்சுன்னு ஒன்று கிளப்பி விட்டா, திருப்பி ஏதோ ஒன்று பண்ணுவான்னு நினைக்கிறேன்டா எனக்கு. ஏன்னா இன்னும் 30 நாள் தான் இருக்கு. எப்படா 77வது நாள் கழித்து உதித்தா ஞானோதயம்? 27 இன்னும் 27 நாள் தான் இருக்கு. 23 நாள் இருக்கு. இந்த வாரம் வந்து ஃப்ரீஸ் ரிலீஸ் டாஸ்க்கு யார் எந்த ஃபேமிலி ஃபர்ஸ்ட் உள்ள வர போறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த வீக் வந்து ரொம்ப எமோஷனலா போகுன்றதுனால தலையா கமருதீனுக்கு பெரிய வேலை இருக்காதோன்னு பிரஜன் வந்து உள்ள வருவாரு. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பிரஜன் வந்து இன்னைக்கு எபிசோட்ல உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஓகே, ஸோ இன்சைட்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஐ திங்க் கமருதீன் தலையா என்ன பண்ண போறாரு, பட் எமோஷனல் வீக்ல தலையாகிறாரு. ஸோ ஐ திங்க் பெரிய கேஆட்டிக் ட்ராமாலாம் இந்த வாரம் நடக்காது. பிகாஸ் இது எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை வீக்காக தான் இது இருக்கும். ஸோ என்னன்னு தெரியல. இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் போட்டு ஒத்தொத்தரையா வந்து அமுச்சு விடுங்க. ஏன்னா வீட்டில் ஜனத்தொகை ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த வாரம் வந்து ஃப்ரீ ரிலீஸ் பார்ப்போம் யார் வராங்க, என்ன ஃபேமிலி ரவுண்டுன்னு. இதே மாதிரி பிக் பாஸ் எபிசோட்ஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டியூன் இன்டு சினிகானா த பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தாயா. நான் சதீஷ். டாடா.